வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 2027ஆம் ஆண்டிலிருந்து நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்பகலைகளுக்கும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் நடைமுறைக்கு வரும் என்று பிரதமர் அறிவிப்பு. வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலை குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று கடுமையான வாத பிரதிவாதங்கள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ராணுவ பயன்பாட்டிலிருந்து மொத்தம் 672 ஏக்கர் அரசாங்க காணிகளை விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை. இஷாரா சம்பந்தி மற்றும் அவருக்கு உதவிய நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது வெளிச்சத்திற்கு வந்துள்ள அதிர்ச்சிகரமான தகவல். இனி விரிவான செய்திகள். 2027ஆம் ஆண்டிலிருந்து நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்வழிகளும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் நடைமுறைக்கு வரும் என்று கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நேற்று பிரதமர் தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற கல்வி சீர்திருத்த உபகுழுவின் கூட்டத்தின் போது இந்த தகவல் வெளியிடப்பட்டது. அதன்படி முன்பிள்ளை பருவ கல்விக்கான பாடத்திட்ட கட்டமைப்பு ஏற்கனவே முடிவடைந்துள்ளது. மேலும் சுமார் 19,000 முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சி அமர்வுகள் வரும் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி தொடங்க உள்ளன. புதிய பாடத்திட்டத்தை திறம்பட கற்பிக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு மாகாணத்திலும் இந்த பயிற்சி நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் பாடசாலைகளை மூடுவது அரசாங்கத்தின் கொள்கை அல்ல என்பதனை பிரதமர் தெளிவுபடுத்தினார். அனைத்து மாணவர்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சமமான வாய்ப்புகளை உறுதி செய்வதற்காக கல்வி நிலையங்களை வலுப்படுத்தி மேம்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவவ, தேசிய கல்வி நிர்வாக அதிகாரிகள் மற்றும் அமைச்சின் மூத்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் படுகொலை குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று கடுமையான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. இதில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவை திடீர் தாக்குதலாக நோக்கி ஆவேசமாக விமர்சனங்களை கூறினார். அமைச்சர் ஆனந்த விஜயபால படுகொலைக்கு பின் 2 அல்லது 3 நாட்களுக்குள் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார் என்று பேசியதற்கு பதிலளிக்க அவர் இவ்வாறு எதிர்பிரகடனம் செய்தார். சாமர சம்பத் தசாநாயக்க, லசந்த விக்ரமசேகரவை பிரதிபலிக்கும் இந்த படுகொலை திட்டமிட்ட குற்றக்குழுக்களின் செயல் என்று அமைச்சர் குறிப்பிட்டது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. வெலிகம பிரதேச சபை தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக உள்ளார். அவரை அரசியல் காரணங்களுக்காக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று வாதிட்டார். அதே சமயம் அமைச்சர் விஜயபாலவின் கடந்த கால காவல்துறை பின்னணியையும் கூட சுட்டிக்காட்டிய அவர் 1988ஆம் ஆண்டு அமைச்சர் காவல்துறையில் இணைந்த பொது புலனாய்வு அறிக்கையின் அடிப்படையில் தீவிரவாத குழுவின் தலைவர் என்ற குற்றச்சாட்டின் காரணமாக நீக்கப்பட்டவர் என்றும் குற்றம் சாட்டினார். அவர் மேலும் அமைச்சர் தமது வரலாற்றை மறைத்து வெலிகம பிரதேச சபை தலைவரை குற்றக்குழுவுடன் தொடர்புபடுத்துவது தவறானது என்று கூறி, புலனாய்வு அறிக்கைகளால் ஒருபோதும் விசாரிக்கப்பட்ட ஒருவர் இவ்வாறு காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சராக இருப்பதை எதிர்மறையாக எடுத்துரைத்தார். முன்னைய குற்றச்சாட்டுகளால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு பாதிக்கப்பட்டு அவசர உணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சாமரசம்பத் தசாநாயக்க தெரிவித்தார். அவர் அறிவித்தபடி காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சரை முடிந்தால் எங்களை கொல்லுங்கள், கொன்றால் ஆவியாக வந்து உங்களை பழி தீர்ப்போம் என்று சகலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையிலே சவால் விடுத்தார். சவாலுக்கு பதிலளித்த அமைச்சர் ஆனந்த விஜயபால, நாடாளுமன்ற உறுப்பினரின் அனைத்து குற்றச்சாட்டுகளும் முற்றிலும் பொய்யானவை மற்றும் தீங்கிழைக்கும் உள்நோக்கம் கொண்டவை என்று நிராகரித்தார். அவர் அரசு மக்களை போராடவோ அல்லது கொல்லவோ முடியாது. மக்களை பாதுகாப்பதே அரசின் நோக்கம். நாடாளுமன்ற உறுப்பினரின் பாதுகாப்புக்கு தேவையான அரசு உத்தரவாதம் வழங்குவதாகவும் உறுதியளித்தார். அமைச்சர் மேலும் ஒரு நேர்மையான சட்டத்தை ஆதரிக்கும் சமுதாயத்தை உருவாக்குவோம், சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று வலியுறுத்தினார். 2025ஆம் ஆண்டில் இதுவரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ராணுவ பயன்பாட்டில் இருந்து மொத்தம் 672 ஏக்கர் அரசாங்க காணிகளை விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்தார். இன்று பாராளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவரது விளக்கத்தின்படி விடுவிக்கப்பட்ட காணிகளில் 86.24 ஏக்கர் தனியார் நிலங்களும் 586 ஏக்கர் ராணுவ பயன்பாட்டில் இருந்த அரசாங்க காணிகளும் அடங்குகின்றன. இந்த காணிகள் விடுவிப்பு நடவடிக்கை பாதுகாப்பு சபை மற்றும் பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் பரிந்துரைகள் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் கிழக்கு பிரதேசத்தில் மட்டும் 34.58 ஏக்கர் அரசாங்க காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர கூறினார். பாதாள உலக தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இஷாரா செவந்தி மற்றும் அவருக்கு உதவிய நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இஷாரா செவந்தி இந்தியாவுக்கு தப்பி சென்ற விவகாரம் தொடர்பாக அண்மைய நாட்களில் கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டு தங்கியிருந்த இடங்களை அவர் அடையாளம் காட்டியிருந்தார். இதனையடுத்து இஷாராவை இந்தியாவுக்கு கடத்த உதவிய ஆனந்தன் என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பலரை கடல் வழியாக தப்பிச் செல்ல உதவியதாக அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி உள்ளன. யாழ்ப்பாணத்திலிருந்து மீன்பிடி படகில் இஷாரா செவந்தி இந்தியாவுக்கு கடத்தியது ஆனந்தனே எனவும் அவர் இந்த குழுவின் முக்கிய மூளையாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது.
29 வயதான AP ஆனந்தன் என்று அடையாளம் காணப்பட்ட இவர் யாழ்ப்பாணம் உதயபுரம் 3ஆம் பாதையில் வசிப்பவர். அவர் நேற்று முன்தினம் இரவு கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் திகாரி ஒகடபொலாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கிளிநொச்சியில் உள்ள அவரது வீட்டிலிருந்து மைக்ரோ வகை துப்பாக்கி ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விசாரணைகளில் ஆனந்தன் பாதாள உலக குற்றவாளிகள், போதைப்பொருள் கடத்தற்காரர்கள் மற்றும் பிற குற்றவாளிகளை படகு வழியாக இந்தியாவுக்கு தப்பி செல்ல ஏற்பாடு செய்து முக்கிய நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவருடன் இணைந்து செயல்பட்ட அவரது இரு தம்பிகளும் கேரள கஞ்சா கடத்தல் தொடர்பாக தற்போது காவல் தடுப்பில் உள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சகோதரர்கள் மூவரும் இலங்கை இந்திய கடல் வழிகளை பயன்படுத்தி கேரள கஞ்சா கடத்தல் வியாபாரத்திலும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த குழுவின் தலையீட்டால் சமீப ஆண்டுகளில் பிரதான குற்றவாளிகள், பாதாள உலக துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்தியாவுக்கு கடத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகள் காட்டுகின்றன. மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் தொடர்புடைய சில முக்கிய சந்தேக நபர்கள் கடல் வழியாக தப்பிச் செல்ல ஆனந்தன் உதவி செய்ததாகவும் அவர்களது அடையாளங்களை உறுதிப்படுத்துவதற்கான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையில் பாதாள உலக குழு மற்றும் போதைப்பொருள் நடவடிக்கைகளை தடுப்பதற்காக நடத்தப்பட்ட சிறப்பு சோதனைகளின் போது இந்த ஆண்டில் மாத்திரம் 1947 ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் விஜயபால போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக வலையமைப்புகளின் முக்கிய பகுதியாக ஆயுதங்கள் இருப்பதாக கூறினார். சில பாதாள உலக குழுக்கள் இன்னமும் ஆயுதங்களை வைத்திருப்பதால் நாடு முழுவதும் துப்பாக்கி சூட்ட சம்பவங்கள் பதிவாகி வருவதாகவும் அவர் கூறினார். முன்னர் ஒரு ராணுவ முகாமில் இருந்து 78 T56 ரக துப்பாக்கிகள் பாதாள உலக கும்பல்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அவற்றில் 36 ஏற்கனவே அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் கூறினார். இதேவேளை வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரம்சேக சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் குறித்து தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்த உடனேயே அது குறித்து விரிவான விசாரணைகளை நடத்துமாறு போலீஸ் அதிபர் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு உடனடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். விசாரணைக்காக 4 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபர்கள் குறித்த தகவல்கள் தற்போது கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். கொலையில் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களும் அடுத்து 2 முதல் 3 நாட்களுக்குள் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே பொது பாதுகாப்பு அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டார். 2025ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் இலங்கையின் ஏற்றுமதி துறை மீள்தன்மை மற்றும் நிலையான வளர்ச்சியினை காட்டியுள்ளது. குறித்த காலகட்டத்தில் இலங்கையின் மொத்த ஏற்றுமதி வருவாய் 12,986.52 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி மேம்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இது 2024ஆம் ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது 7% வலுவான அதிகரிப்பை பிரதிபலிக்கிறது என்று ஏற்றுமதி மேம்பாட்டு வாரியம் தனது அண்மை அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கடந்த செப்டம்பரில் மட்டும் பொருட்கள் மற்றும் சேவைகள் இரண்டையும் உள்ளடக்கிய மொத்த ஏற்றுமதிகள் 1469.75 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். இது 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தை விட ஆண்டுக்கு ஆண்டு 12.33% வளர்ச்சியினை பிரதிபலிக்கிறது.